எல்லாருக்கும் வணக்கம். காலேஜ் லைப்ரரியில இல்லன்னா ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ்ல ஐடி கார்ட ஸ்கேன் பண்ணி என்ட்ரி போட்டு போறப்போ, அந்த சிஸ்டம் எப்படி நம்மள கரெக்ட்டா கண்டுபிடிக்குது அப்படின்னு எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க யோசிக்கலனாலும் பரவால்ல. நான் உங்களுக்கு தெளிவா விளக்குறேன். ஸோ இந்த ஐடி கார்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு காயில் சர்க்யூட் இருக்கும். இதுக்கு பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, RFID டேக். அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோல RFID டெக்னாலஜினா என்ன? RFID டேக்குள்ள என்னென்னவெல்லாம் இருக்கு? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, RFIDங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதைய வந்துட்டு எங்கெங்கேல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க எல்லாருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் RFIDனா என்னன்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா ஒயர்லெஸ்ஸா ஒரு ஆப்ஜெக்ட்ட கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இங்க ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஐடி கார்டு, அப்புறம் ஒரு மனுஷன், இல்ல ஒரு அனிமல், அப்புறம் ஷாப்பிங் மால் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த மாரி எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த RFID டெக்னாலஜி RFID ரீடர், அப்புறம் RFID டேக் அப்படின்னு 2 பார்ட்ஸ் மூலமா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த RFID டெக்னாலஜில நாம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ட ட்ராக் பண்ண நினைக்கிறோமோ, அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ட கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு RFID டேக்க ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணணும். அப்புறமா இந்த RFID ரீடர் வந்துட்டு ரேடியோ வேவ்ஸ கன்டினியூஸா சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த RFID டேக் எப்போ இந்த ரீடர் சென்ட் பண்ணக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் உடைய எல்லைக்குள்ள வருதோ, அப்ப வந்துட்டு இந்த RFID டேக் ஒரு ஃபீட்பேக் சிக்னல சென்ட் பண்ணும். இந்த RFIDயும் கிட்டத்தட்ட பார்கோட் டெக்னாலஜி மாரி தான். ஆனா, அத விட பல அட்வான்டேஜஸ் வந்துட்டு இந்த RFIDல இருக்கு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பார்கோட் ஸ்கேன் பண்றதுக்கு ஸ்கேனர வந்துட்டு கோடுக்கு நேரா நாம வைக்கணும். அதாவது இத வந்துட்டு லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் ஆஃப் சைட் வந்துட்டு இந்த RFIDல மெயின்டெயின் பண்ண தேவையில்லை. இதனால இந்த RFID ரீடருடைய ரேஞ்சுக்குள்ள இந்த டேக் இருக்கிற வரைக்கும், எந்த ஆங்கிள் வேணாலும் இந்த RFID டேக் உடைய ஃபீட்பேக் சிக்னல அனுப்ப முடியும். கூடவே நம்மளால ஒரே சமயத்துல மல்டிபிள் டேக்ஸ கூட நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்கான வொர்க்கிங் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு RFID டேக் அண்ட் ரிசீவருக்கு உள்ள என்னென்ன இருக்கு, அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு RFID சிஸ்டம்ல 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு RFID ரீடர், இன்னொன்னு வந்துட்டு RFID டேக். அப்புறம் இதில RFID டேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமா இருக்கு. அது என்னென்னன்னா, ஆக்டிவ் டேக், பேசிவ் டேக், செமி பேசிவ் டேக் அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. இதில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவ் டேக்குக்கும், செமி பேசிவ் டேக்குக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவர் சோர்ஸ் வந்துட்டு வேணும். ஆனா பேசிவ் டேக்குக்கு வந்துட்டு பவர் சோர்ஸ் தேவையில்ல. அதே மாரி மத்த 2 டைப்போடவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப விலை கம்மி. ஸோ இப்போ வந்துட்டு RFID டேக்ஸ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிவ் டேக்குக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் ஆக்டிவ் மற்றும் பேசிவ் டேக் வந்துட்டு தானாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். இந்த பேசிவ் டேக்குக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தனியா பவர் சப்ளை தேவையில்ல. அதனாலேயே இதோடைய சைஸ் வந்துட்டு நம்ம ஐடி கார்டு ஆர் கீ செயின் இந்த மாரி சின்ன சைஸ்லயே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த RFID டேக்குக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காயில், டிரான்ஸ்பாண்டர், ரெக்டிஃபையர், மைக்ரோ கண்ட்ரோலர், அப்புறம் வந்துட்டு ஒரு மெமரி யூனிட் இதெல்லாம் தான் இருக்கும். இதோடைய ஹோல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு RFID ரீடர்ல இருந்து வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸ இந்த காயில் அல்லது ஆண்டனா வந்துட்டு ரிசீவ் பண்ணும். அப்புறம் இந்த காயில்ல இன்டியூஸ் ஆனக்கூடிய பவர் இருக்கு இல்லையா? இந்த பவர் வந்துட்டு டிரான்ஸ்பாண்டருக்கு போகும். அப்புறம் இந்த டிரான்ஸ்பாண்டர்ல இருந்து வரக்கூடிய பவர ரெக்டிஃபையர் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய கெபாசிட்டர் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த கண்ட்ரோலர் அப்புறம் மெமரி இதுக்கெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கெபாசிட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்ச பவர வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மெமரியில பார்த்தீங்க அப்படின்னா, பர்ட்டிகுலர் பெர்சனுடைய டீட்டெயில்ஸ் அதாவது இப்ப என்னுடைய பேரு, ரெஜிஸ்டர் நம்பர், டேட்டாஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த RFID டேக்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணப்பட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய டேட்டா வந்துட்டு 1011 அப்படின்னு சேவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த கண்ட்ரோலோட உதவி மூலமா டிரான்ஸ்பாண்டர் வந்துட்டு 1011 அப்படிங்கிற டேட்டாவ ரேடியோ வேவ்ஸ் மூலமா அனுப்பும். இப்ப இந்த டேக்லேருந்து ஒரு சிக்னல் வெளியில போகுது பார்த்தீங்களா? இந்த ரேடியோ வேவ்ஸ்க்கு பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீட்பேக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீட்பேக் சிக்னல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, RFID ரீடர் வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, RFID ரீடர். இந்த RFID ரீடர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கையில தூக்குற அளவுக்கு சின்னது, அப்புறம் ஒரு கதவு சைஸுக்கு பெருசு அப்படின்னு டிஃபரெண்ட் சைஸஸ்லயும், ஷேப்ஸ்லயும் கிடைக்குது. ஸோ இந்த RFID ரீடர்ல பார்த்தீங்க அப்படின்னா, RF சிக்னல் ஜெனரேட்டர், மைக்ரோ கண்ட்ரோலர், ரிசீவர், அப்புறம் ஆண்டனா அதாவது காயில், அப்புறம் இந்த மாரி 4 பார்ட் இருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா வந்துட்டு அந்த RF சிக்னல் ஜெனரேட்டர் மூலமா ஜெனரேட் பண்ணப்பட்ட ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்புறம் இந்த ரேடியோ வேவ்ஸ்க்கு RFIDலிருந்து வரக்கூடிய ரிப்ளை சிக்னல இந்த ரிசீவர் ரிசீவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்துட்டு ஒரு சிஸ்டம்ல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டரோட டேட்டாபேஸ்ல வந்துட்டு நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா? அந்த நம்பரும் இந்த ஐடி டேக்ல இருக்கக்கூடிய நம்பரும் சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணிட்டு டிஸ்ப்ளேல வந்துட்டு பிரகாஷ் ராஜ் சக்சஸ்ஃபுல் என்ட்ரி அப்படின்னு என்னுடைய ஃபோட்டோவோடயே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா RFID டேக் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஒர்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வன்சில தான் நடக்கும். இத வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஆப்பரேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லோ, ஹை அப்புறம் அல்ட்ரா ஹை இந்த மாரி 3 விதமான ஃப்ரீக்வென்சியில வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஆப்பரேஷன் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரேடியோ ஃப்ரீக்வென்சியுடைய ரேஞ்சிங் டிஸ்டன்ஸ் அதாவது 10 சென்டிமீட்டர், 1 மீட்டர், 10லேருந்து 15 மீட்டர் அப்படின்னு டிஸ்டன்ஸ டிசைட் பண்ணும். ஸோ இந்த RFID டேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸு, ஸ்போர்ட்ஸு, ரீட்டெயில் ஷாப்ஸு, மிலிட்டரி அப்படின்னு நெறைய இடங்கள்ல எந்தெந்த இடத்துலலாம் கவுண்டிங் அப்புறம் ஐடென்டிஃபையிங் இதெல்லாமே தேவைப்படுதோ, அங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த RFID டேக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ இது மூலமா வந்துட்டு இந்த RFID டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஐடி கார்ட்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி ஐடி கார்ட வந்துட்டு மேல தூக்கி சிப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குற உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட இந்த RFID டெக்னாலஜி இப்படி தான்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிக் குடுங்க. நம்ம சேனல்ல வந்துட்டு அதிக ஒர்க் போட்டு வீடியோஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் ரீச் ஆகுதா அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது டவுட் தான். இப்போ தான் எல்லாமே ஆன்லைன் ஆயிருச்சு. டீச்சர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்ல உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலோ கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அத வந்துட்டு படிப்பேன். அதுக்குள்ள போயிறாதீங்க. நான் ரீசென்ட்டா போட்ட வீடியோ ஒண்ணு இந்த ஸ்க்ரீன்ல வரும். இதையும் பாருங்க. உங்கள அந்த வீடியோல நான் சந்திக்கிறேன்.